என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு வந்து 3 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு அதை வந்து சம் ஆஃப் பாலினாமியல் சொல்லுங்கள் பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு அதை சம் ஆஃப் பாலினாமியல் அண்டு ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லுவாங்க. அது என்ன சார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரோட டிகிரி செக் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டரோட டிகிரி வந்து இங்கே வந்து 3 டிவைடட் பை டினாமினேட்டர் டிகிரி பாருங்கள் 2. புரியுதுங்களா? இப்போ நியூமரேட்டர் டிகிரி வந்து 3, டினாமினேட்டர் டிகிரி வந்து 2. இது வந்து பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எப்பயுமே டினாமினேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இருந்தால் அது பேர் என்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இங்கே டினாமினேட்டர் டிகிரி வந்து சின்னதாக இருக்குது, நியூமரேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இது வந்து என்னென்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ மேலே 3 இருந்து கீழே 3 இருந்ததுனாலுமே அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இருந்தால் அது பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு அதை சம் ஆஃப் பாலினாமியல் அண்ட் ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுருங்க. நியூமரேட்டருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். இது வந்து என்னென்னா டிவிடெண்ட், இது வந்து டிவைசர்னு சொல்லுவாங்க. தெரியலனா இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த கேள்வி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் என்ன பாருங்கள், எக்ஸ் கியூபுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மிஸ் ஆயிருக்கு. எது மிஸ் ஆயிருக்கு அதை நீங்கள் 0 கொடுங்க பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டரை தான் நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். நியூமரேட்டர் தான் இங்கே எழுத போகிறாங்க பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூபுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் வரணும். எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் நம்ம 0 எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1. இப்படி எழுதும்போது நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வராது, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் இல்லை. இப்போ பேர் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இல்லை, எக்ஸ் இல்லாதனால 0 எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து -1. சாமி நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா? இதுதான் நியூமரேட்டர் இங்கே எழுதியிருக்கீங்க பாருங்கள். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இல்லாதனால 0 எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டா மீதி எக்ஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இல்லை, அதனால் 0 எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா மீதி அப்படி எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோடைய ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் கியூப், அதை இங்கே எழுதிக்கிங்க. டிவைடட் பை இங்கே வந்து பாருங்கள், அதாவது டிவைசருடைய ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். தெரியலனா நியூமரேட்டர், இதுதானே நியூமரேட்டருடைய ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டினாமினேட்டருடைய ஃபஸ்ட் டேர்ம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் வரும்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். இங்கே மேலே எக்ஸ் கியூப்னு என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தங்களா. கீழே எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் 2 எக்ஸ் இருக்குன்னு அர்த்தங்களா. அப்போ 2 எக்ஸ் இங்கே 2 எக்ஸ் அடிச்சு விட்டுலாங்களா. புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரும் போது இது ஃபுல்லாக போயிடும். இங்கே வந்து கியூப் மட்டும் போகும். மீதி நம்மளுக்கு என்ன, ஒரு எக்ஸ் மட்டும் வரும். சாமி புரியுதுங்களா? அப்போ இந்த எக்ஸுங்கிற நம்பர் மட்டும் தான் இங்கே வரும். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எக்ஸால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் இன்ட்டு 0 எக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0 எக்ஸ் ஸ்கொயர் வருங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ -1 இன்ட்டு எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், -1 எக்ஸ்னு வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேஞ்ச் த சைன் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணுறதுக்காக சேஞ்ச் த சைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு இருக்குங்களா. ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு கொடுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு கொடுக்கணும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குங்களா, நம்ம என்ன கொடுக்கணும், மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்குங்களா, இங்கே மைனஸ். இங்கே மைனஸ் இருக்குங்களா, நம்ம வந்து ப்ளஸ்ன்னு கொடுக்க போகிறோம். சாமி சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயரும் -0 எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்து பாருங்கள் சாமி, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 1 எக்ஸ்ன்னு இருக்குது. புரியுங்களா? 1 எக்ஸ்னாலும் ஒன்று தான், வேறு எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ வந்து ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் ப்ளஸ் 1 எக்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 2 எக்ஸ்னு வருங்களா. சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 2 எக்ஸ்னு வரும். இங்கே மீதி என்ன இருக்குது பாருங்கள், இது கொண்டு வந்து கீழே கொடுத்துடணும். 2x, இதனுடைய சிம்பிள் பாருங்கள் +1, அது கொண்டு வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான் சாமி. புரியுதுங்களா? இப்போ கொடுத்துட்டு இதுக்கு பேர் வந்து என்ன, கோசன்ட். இதுக்கு பேர் என்ன, ரிமைண்டர். இதுக்கு பேர் என்ன, டிவைசர். புரியுதுங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1 எழுதிட்டு இங்கே பாருங்கள், இதனுடைய ஃபார்முலா பாருங்கள், கோசன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. சம் ஆஃப் பாலினாமியல் அண்ட் ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்குண்டான ஃபார்முலா இதுதான். இப்போ கோசன்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ கோசன்ட் என்னன்னு பாருங்கள், கோசன்ட் வந்து இங்கே வந்து என்னன்னு பாருங்கள், கோசன்ட் வந்து எக்ஸு ப்ளஸ் அடுத்து ரிமைண்டர். சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? அடுத்து எனக்கு பாருங்கள், ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 2x + 1 இங்கே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, டிவைடட் பை டிவைசர் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்
நீங்கள் -1 கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா +0x -1 நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்களோ அப்படியே கொடுத்துக்கலாம். இந்த டிவைசர் புரியுதே சாமி? அப்போ இந்த கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கிங்க பார்க்கலாம். x³ + x + 1 / x² -1 அவ்வளோதான். இதை கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். கோசன்ட் எழுதியாச்சு, இதுக்கு ப்ளஸ்க்கு ப்ளஸ் எழுதியாச்சு, ரிமைண்டர் டிவைசர். தெரியலையா அங்கே பாருங்கள், இப்படி வரும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கோசன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைசர். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த x³ இங்கே x² மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அது x³ + 0x² + x + 1 அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் சாமி. எது மிஸ் ஆயிருக்கு அப்படி எழுதியிருக்கேன். நான் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.